நமது ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் சிறுவயதில் ராமேஸ்வரத்தில் இருந்தபோது அவருக்கு பெரிய துணை நின்ற நண்பர் சம்சுதீன். அவர் அப்போது அங்குள்ள பத்திரிகை விநியோகத்திற்கு பொறுப்பாக இருந்தவர். சூரியன் உதிக்கும் நேரத்துக்கும் முன்பே சென்னையிலிருந்து வருகிற செய்தித்தாள் கட்டுகள் ரயிலில் வந்து சேரும். ரயில் நின்ற உடனேயே கலாமும் சம்சுதீனும் சேர்ந்து அந்த பத்திரிகை கட்டுகளை தூக்கி ஒதுங்கியிருக்கும் ஒரு இடத்தில் வைத்து தெருவின்படி பிரித்துக் கொள்வார்கள். அதற்குப் பிறகு சைக்கிளில் வைத்துக்கொண்டு வீடு வீடாகச் சென்று கலாமே பத்திரிகைகளை மக்களின் வாசலில் வைத்து வருவார். இந்த வேலை முடிந்ததும் வீட்டிற்கு திரும்பி குளித்து சாப்பிட்டு அவர் பள்ளிக்குச் செல்வார். இவ்விதமாக தினமும் செய்தித்தாள் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது கலாமுக்கு தினமணி மாதிரி பத்திரிகைகளை படிக்கும் பழக்கம் வந்தது. அப்போது இந்திய விடுதலை இயக்கம் கொதித்துக் கொண்டிருந்த காலம். அதனால் நாட்டுப்பற்றை கிளறக்கூடிய பல செய்திகளை அவர் படித்தும் கேட்கவும் செய்தார். சம்சுதீனும் அன்றைய தினசரி செய்திகளை கலாமுக்கு மிகுந்த ஆர்வத்துடன் படித்துக் கூறுவார். பின்னாளில் கலாம் அவர்கள் நினைவு கூறும்போது, என் சிறுவயதில் ஞானத்தின் விதைகள் போட்டவர்கள் ஜலாலுதீனும் சம்சுதீனும் தான் என்று பெருமையாகச் சொல்வார்.